அது வண்டி வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு, அடுத்த ரன்வேல போய் விழுந்துருச்சு. என்ற மகனுக்கு இன்னொரு பையனுக்குமே 2 பேருக்கு பலமான அடி தலையில். என்னென்ன உடல் உறுப்புகள்லாம் உங்கள் பையனோடது தானமாக கொடுத்துருக்கீங்க? இதயம், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, நுரையீரல், செபுல் அப்படின்னு ஒன்று. அது அப்புறம் வந்து உயிர் பிச்சுட்டு இருக்கிற போது தான் அந்த பதில் வந்தது எனக்கு. அப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமே அப்படின்னு வந்ததா அது. அது இப்போ கடந்து வந்துட்டோம். சரி, ரைட்டு, நம்ம மனசு ஏற்றுக்குச்சு இந்த சூழ்நிலையை. அதுதான் இன்னும் வந்து காயப்படுத்திட்டு தான் இருக்கு. அது ஒரு வகையில் நான் ஒரு இதாக தான் நினைக்கிறேன். செஞ்சவங்களை வந்து வரவேற்காட்டி பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பரிதாபமாவோ ஒரு பாவமா அதை ஒரு மாதிரி பார்க்குறது, நம்மளை வந்து அப்படி பார்க்குறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. 1 வச்சு ஆரம்பித்தேன், அப்புறம் 2, 3ன்னு ஆரம்பிச்சு இன்னும் கிட்டத்தட்ட 250 செடி உருவாயிடுச்சு. நல்லாவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. எனக்கு ரொம்ப டென்ஷனாக அந்த செடி கூட தான் வந்து இருப்பேன். ஒரு தொட்டியில் உட்காந்தேன்னா களையெல்லாம் எடுத்து முடிகிற போது என்னோட டென்ஷன் எல்லாம் ஃப்ரீ ஆயிரும். அதேமாதிரி காலையில் வந்து பூஜைக்கு பூவை பறிச்சுட்டு போனோன்னா ப்ளூ கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், ரெட் கலர், கலர்ஸ் பார்த்திங்கன்னா 7 வெரைட்டிக்கு மேலே கலர்ஸ் இருக்குது. பார்க்குற போது ஒவ்வொன்றும் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோட கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். என்னோட டென்ஷன் ஃப்ரீ ஆயிரும். இதுக்காகவே நான் வளர்த்திட்டு இருக்கேன்.